Hi, hello, and welcome to Dugout after என்ன சொல்றது எபிக் மிராக்குலஸ் மேஜிக்கல் என்ன வேர்டு சொல்றதுனே தெரியல. அப்படி ஒரு டெஸ்ட் மேட்சை பார்த்துட்டு உங்களோட மீட் பண்றதுல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ருத்ரா ப்ரோ, நரேன் ப்ரோ, ஹாப்பி டு see you again. என்ன சொல்றது பிலீவ், அப்புறம் என்னது வி நெவர் கிவ் அப். இந்த ரெண்டு லைன் இன்னைக்கு கண்டிப்பா ட்ரெண்ட் ஆக போகுது. போத் பை கில் அண்ட் முகமது சிராஜ். வாட் அ டெஸ்ட் மேட்ச் ப்ரோ. எப்படி இருந்து அந்த லாஸ்ட் மொமெண்ட்ஸ்க்கு கொண்டு வாங்க. எப்படி நரேன் ப்ரோ, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன ஆச்சு? ப்ரோ காலையிலேயே நான் ஆபீஸுக்குலாம் ஆடியே புடுங்குவானா அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு 2 ஹவர்ஸ்ல வேலையை முடிச்சு 11 o'clock ஸ்பாட் ஆனா போய் சோஃபால உட்காந்தேன். எங்க மேனேஜர் இந்த வீடியோ பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸ்பாட் ஆனா போய் உட்காந்தேன். ஒரு எனக்கு என்னன்னா ஒரு விக்கெட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா they will start feeling the pressure. if we get Smith out we will start feeling the pressure ன்னு தோணுச்சு காலையில. அண்ட் that was my main. சாரி, ஸ்மித் ஓவர்டன் அவுட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஏன்னா அவன் மட்டும்தான் அங்க he's a big hitter. He's got the reputation of clearing the boundary and he's a T20 player as well. So six hitting is in his forte. Nala I thought if we get him, I think that will be a game changer நினைச்சேன். And my goodness, அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு 2 4. ஐயோடா, இவன் பிரசித் கிருஷ்ணா போட்டு நாங்க எங்க லோக்கலா அவனுக்கு ஒரு டேர்ம் மாதிரி வச்சிருக்கிறோம். பிரசாதத்தை வாரி வழங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு பட் தட் செகண்ட் 4 வாஸ் அன்பார்ச்சுனேட். இன்சைட் எட்ஜ், அது எதுவுமே யூ கான்ட் செட் a field for it. That is very very unlucky. ஃபர்ஸ்ட் ஷார்ட்டா போட்டான், பொழிச்சுன்னு விட்டான். பட் செகண்ட் வாஸ் வெரி அன்பார்ச்சுனேட். அந்த இது பட் மை குட்னஸ், அது போனே ஒரு சிங்கிங் ஃபீலிங். ஐயோ 27 ரன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8 ரன் அடிச்சோன்னே அதுக்கப்புறமா சிராஜ் மை குட்னஸ், அவன் வரும்போதே ஒரு வெறியோட, அவன் மூஞ்சி பார்த்தாலே ஒரு வெறி தெரியற மாதிரி இருந்தது இன்னைக்கு. He was absolutely determined and he wanted to run through his bowling. வெயிட்டே பண்ண முடியல. அவனோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் பால கையில கொடுக்க நான் எடுத்து போட்டுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவன் ஃபீல் பண்ற மாதிரி இருந்தது. He was absolutely hell bent on bowling on இது. And first 3 balls were on the money, swinging away. And wow, the first wicket எடுத்த உடனே was, I thought yes, get in அப்படின்ற மாதிரி. We had to set the tone. So and that second overல the tone set பண்ணதுல it was unbelievable. மேல்கொண்டு பேசலாம், அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அதெல்லாம் மேல்கொண்டு பேசலாம். பட் ருத்ரா, உனக்கு அந்த மொமெண்ட்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எஸ், அதான் இல்ல நரேன் ப்ரோ எப்படி எக்ஸைட்டடா மார்னிங் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி நான் அப்படியே ஆப்போசிட். அப்படியே ஏதோ மேட்சே இல்லாத மாதிரி, அதுவும் இந்தியாவில் வேறு இருக்கேன். ஸோ ஆஃப்டர்நூன் 3:30 தான் ஆரம்பிக்கும் மேட்ச்சு. ஸோ மேட்சே இல்லாத மாதிரி ஒரு ரிவர்ஸ் ஜிங்ஸ் ஸ்ட்ராட்டஜியை நான் இது பண்ணி அப்படியே எதுவுமே இல்லை, நம்ம யூஸ்வல் டே எப்படி போகுதோ அந்த மாதிரி போகும். 3:30 மணிக்கு அப்படியே டிவியை போட்டு உட்காந்தேன். எப்படியும் 2 ஓவரில் முடிக்க தான் போகிறாங்கன்ற ஒரு ப்ரீசெட் மைண்ட் செட்டோட உட்காந்தேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 பால்லேயே 2 4 வர போச்சு. பட் அகைன் நோ டேக்கிங் கிரெடிட் அவே ஃப்ரம் அவர் bowlers. லைக் எல்லாருமே ரைட் ஆன் த மணி. சிராஜ் ஒரு கோட் இருக்கு, த பெஸ்ட் திங் அபவுட் டைம் இஸ் இட் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராப்பர் ரிடம்ஷன் அவனுக்கு, லைக் ஃப்ரம் லார்ட்ஸ் ஓட அந்த டிஃபென்ஸ் வச்சு போல்ட் ஆயிட்டு அங்கே ஒரு கேம் அந்த சுச்சுவேஷன்ல போய் தோத்துட்டு இந்த மாதிரி அதுவும் எஸ்பெஷலி ப்ரூக்கோட ஒரு கேட்ச் பிடிச்சிட்டு பவுண்டரி லைன் ஸ்டெப் பண்ணி அது ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டுக்கு அப்புறம் இங்க இப்படி ஒரு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது லைக் சிம்பிளி அவுட்ஸ்டாண்டிங், சான்ஸே இல்லை. லைக் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். லைக் இப்போ ஹோல் கிரிக்கெட்டிங் வேர்ல்டு ஃபுல் ஆஃப் ப்ரைஸ் ஃபார் சிராஜ். ஸோ டிசர்வ்ட்லி ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. அதான் நான் ரொம்ப நர்வஸா இருந்தேன். எனக்கு ஒரு பாயிண்ட் வரைக்கும் சோஃபால உட்காந்துட்டே தான் இருந்தேன். அப்புறமா இந்த கஸ் ஆட்கின்சன்னா ஒரு 6 அடிச்ச உடனே எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. டென்னிஸ் பால் ஒன்று வச்சிருப்பேன், சும்மா வீட்டுல போலிங் போட்டுட்டு இருப்பேன்.
அது வந்துட்டு சரி என்ன பண்றேன்னு தெரியல, கால் வர படபடன்னு இருக்கு, ஹார்ட் பீட்லாம் எனக்கே ரைஸ் ஆயிடுச்சு. அவன் பாவம் வந்துட்டு சிராஜ் வந்துட்டு ஜுரேல திட்டுறான் அந்த லைக் அந்த ரன் அவுட் மிஸ் பண்ணதுக்கு. எனக்கு வீட்டுல உட்காந்து பாக்குறேன், எனக்கே அவ்வளவு நர்வஸா இருக்கு. ஆன் ஃபீல்ட்ல வந்துட்டு இட் ஹேப்பன்ஸ்ன்ற மாதிரி எனக்கு லைக் கொஞ்சம் லைட்டா எம்பத்தைஸ் பண்ணேன் ஜுரேலுக்கு. பட் நான் வந்துட்டு சும்மா உட்காந்து bowling போட ஆரம்பிச்சேன் டு ஜஸ்ட் காம் மை செல்ஃப் டவுன் வீட்ல உட்காந்துட்டு. பட் அந்த மாதிரி தான் என்னோட அந்த ஒரு ஒன் ஹவர் இருந்துச்சு ஆக்சுவலி. சிம்பிளா அந்த சொன்னோம்னா எனக்கு பிரசன்ஸ் இதே ஆஃப் மைண்ட், மாதிரிதான். ஆமா he ஆனா was really நான் வந்து sorry. கார்ல இருந்தேன். ஆக்சுவலா கார்ல ஒரு ஒரு வேற வேலையா போயிருந்தேன். கார்ல அப்படியே ஸ்கோர் கேட்டுட்டு வந்தேன். ஒரு பாயிண்ட் இந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்த அப்புறம் சரி நம்ம பார்க்கலாம், ஆப் ஓபன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் சீரியஸா சொல்றேன், நான் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமும் கார் பார்க்ல இருந்து இறங்கி நான் வீட்டுக்கு வரல. மேட்ச் முடியிற வரைக்கும் கார்ல உட்காந்துட்டு இருந்தேன். ஏதாவது நடக்கட்டும், நம்ம ஏதாவது திங்க் பண்ணிட போறோம்னு. அன்பிலீவபிள் இந்த மாதிரி ஒரு மேட்ச் பார்த்ததுல வந்து டெஸ்ட் கிரிக்கெட் எந்த லெவலுக்கு நம்மள அட்ராக்ட் பண்ணிருக்குன்றது சான்ஸே இல்ல. ஒரு மாதிரி சீரியஸா போச்சு. நரேன் ப்ரோ, அப்புறம் த மேன் ஆஃப் தி மொமெண்ட் சிராஜ். பேசுங்க அவனா சிராஜ். சிராஜ்னு வெறுமனே இனிமே சொல்லக்கூடாது, லயன் ஹார்ட் சிராஜ் தான் சொல்லணும். எப்படி நம்ம ஜடேஜாவை சர் நரேந்திர ஜடேஜான்னு சொல்றோமோ அதே மாதிரி லயன் ஹார்ட் சிராஜ். மை குட்னஸ், மைண்ட் பாக்லிங் நம்பர்ஸ். 180 ஓவர்ஸ் போட்டிருக்கானா, சம்திங் லைக் தட், ரைட்? 11,000 thousands of balls and 180 odd overs or something, and with a striker of 32 is phenomenal exhibition of fast bowling. Phenomenal is, you can't take it away from that guy. I mean, he's always been in the overshadow of Jasprit Bumrah, Mohammad Shami and all that. But my goodness, once he got the opportunity and take ownership, this guy turns into a beast, absolute beast. And the pure passion, that guy has that lion heart and passion. இப்ப கூட அந்த அந்த பாத்தீங்கன்னா தெரியல, ஆஃப்டர் போஸ்ட் இன்டர்வியூல பேசும்போது, பிரஸ் கான்ஃபரன்ஸ், நாட் த போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ, இப்போ பிரஸ் கான்ஃபரன்ஸ் பேசும்போது, உங்களுக்கு டயர்ட் ஆகலையா, உங்களுக்கு பாடி எப்படி இதுன்னா, ஒரே வார்த்தை தான் சொல்றான், நான் கண்ட்ரிக்காக விளையாடுறேன், நான் கண்ட்ரிக்காக போலிங் போடுறேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு போடுறேன், அதனால எனக்கு எந்த வழியும் தெரியல அப்படின்னா. I mean, that speaks volumes, right? Once you have that sort of passion, I think nothing can stop you. Nothing can stop you. Nothing can take it away from you. And he's got that pure drive. ஒரு drive. நம்ம விக்கெட் எடுப்போம்னு சொல்லிட்டு drive. ஏதோ போட்டிருந்தானா பிலீஃப்னு சொல்லிட்டு ஒரு இமோஜியோ ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோ எடுத்து அவனோட போன்ல போட்டு அதை காலையில பார்த்து he sort of done some sort of manifestation or whatever. So and that comes true, right? When you guys have that drive, when you have that passion, when will to do it, and you try and overcome all the hurdles, and I'm sure he will have some sort of niggles and some sort of pains எல்லாம் கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் போட்டா நம்ம சும்மா வந்து ஒரு 10 ஓவர் இல்லைங்க. ஆமா, some sort of niggles இல்ல, பாடி ஃபுல்லாவே niggles தான் இருக்கு. ஆமா கண்டிப்பா என்ன பண்றது? ஐயோ, அதெல்லாம் வந்து வேற லெவல் கமிட்மெண்ட். So that is, Mohammad Siraj is man of passion and with a lion heart. That is all I could say it in a few words. ஒரு டிகே சொல்லியிருந்தாப்புல, பிரசித் கிருஷ்ணாவை போய் கேட்டா, அந்த ஃபர்ஸ்ட் பாலே 4 ஆயிடுச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காப்புல. டிகே வந்து அப்ப வந்து பிரசித் கிருஷ்ணா சொல்லியிருக்கான், ஃபர்ஸ்ட் 2 பால் நான் போடுறப்ப என் காலே நூறுல, என்னுடைய ஃபுட் வந்து அதை எடுத்து வைக்க முடியல, அவ்வளவு ஹெவியா இருந்தது. அதுக்கப்புறம் நான் மசூஸ் வர சொல்லிட்டு பின்னாடி மசாஜ் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் அடுத்த ஓவர் பெட்டரா போட்டேன், எனக்கு சுத்தமாவே முடியல, அவ்வளவு கிரன்ச் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொன்னான். அப்படின்னா பிரசித் கிருஷ்ணாவே அப்படி இருந்ததுன்னா, அப்ப சிராஜ் எல்லாம் வயர்ல இருந்தானே, எப்படி இருந்தாரு யோசிச்சு. ஆமா, இஸ் லீடிங் தி அட்டாக் இல்ல, பட் இஸ் இன் ஃபார்ம்ங்க. அவனுக்கு வந்து பிரசித் கிருஷ்ணா வந்து ஹீஸ் up and down, a bit wavered, and he's not fully settled into the team, and the confidence probably is not as high as Siraj. But Siraj வந்து நான் தான்டா லீடர், நான் எடுக்கிறேன்டான்ற ஆட்டிடியூட்ல போடுறான் அவன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். I mean, he's not there to prove himself, he's there to engage and take wickets. அந்த மாதிரி ஆட்டிடியூட்ல போடுறான். ஆமா ருத்ரா, அதே சிராஜை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள்? ஆமா, ஆக்சுவலி லைக் கிளியரா சம் அப் பண்ணணும்னா வந்துட்டு இன்னைக்கு எப்படி போட்டான்னு தான் பார்க்கணும்.
ஒண்ணுமே பெருசா ட்ரை பண்ணல. அவுட் ஸ்விங்கிங் டெலிவரி வந்துட்டு கன்சிஸ்டன்டா சிக்ஸ்த் டைம் லைன்ல போட்டுக்கிட்டே இருந்தான். பிகாஸ் பால் வாஸ் டூயிங் த டாக்கிங். இன்னைக்கு வந்துட்டு ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு, ரிவர்ஸ் ஸ்விங் நல்லா ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அவன் வந்துட்டு பெருசா எதுவுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல. அண்டில் லாஸ்ட் அந்த ஒரு விக்கெட்டுக்கு மட்டும்தான் யாக்கர் லென்த்லாம் போட்டுட்டு இருந்தாங்க தவிர மற்றபடி வந்துட்டு கிளியர் கட்டா வந்துட்டு அவுட் ஸ்விங்கா போட்டுக்கிட்டே இருந்தான். அங்கங்க வந்துட்டு ஒன் டெலிவரி வந்துட்டு ஸ்கிராம்பிள் சீம்டுன்னு ட்ரை பண்ணானே தவிர வேற எதுவுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல. கிளியரா ஒரு பிளான்ல இருந்தான், அதை வந்துட்டு கிளியரா எக்ஸிக்யூட் பண்ணான். ஐ மீன் லைக் ரொம்ப பாவமா இருந்துச்சு. இப்போ ஐ மீன் நான் மத்த ஃபோர் டெஸ்ட் விடுங்க, இந்த டெஸ்ட்ல வந்துட்டு அவனோட எல்லா ஸ்பெல்லுமே ரைட் ஆன் த மணி. எப்படிடா அவனுக்கு வந்துட்டு விக்கெட் வேர்லன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா லைக் லிட்டரலி எவ்ரி ஓவர்ல வந்துட்டு ஒரு 2-3 சாலிட் டெலிவரிஸ் ஈஸியா ஒரு அவுட் சைட் எட்ஜ் வாங்கிட்டு நிக் ஆயிட்டு போயிருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி வந்துட்டு லைக் நிக்கே ஆகாம என்னமோ அவனுக்கு வந்துட்டு இருந்துச்சு. பட் ஃபைனலி அதான் இட் ஹாஸ் கம் அ ஃபுல் சர்க்கிள்ங்க. அவன் வந்துட்டு போல்ட் எடுத்து ஜெயிச்சு கொடுக்கணும்னு இருந்திருக்கு, அவன் வந்துட்டு அது கரெக்டா பண்ணி கொடுத்தான். ஒரு ஃபேமஸான கோட் தெரியும், சிராஜே சொல்லி ஐ ஒன்லி பிலீவ் இன் ஜசி பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்வீட் தான் போட்டேன், இதுக்கப்புறம் ஐ ஒன்லி பிலீவ் இன் மியாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் லைக் லிட்டரலா வந்துட்டு அவன் கேரி பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ ஜஸ்ட் பும்ரா இல்லாத ரெண்டு டெஸ்ட் தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அதை வந்துட்டு சிராஜ் தான் லீட் பண்ணி ஜெயிச்சு கொடுத்துருக்கான், லிட்டரலா ஜெயிச்சு கொடுத்துருக்கான். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். சிராஜ் பாக்குறப்ப எனக்கும் கிட்டத்தட்ட கடவுள் இருக்கான் குமார்ன்ற மாதிரிதான் இருந்துச்சு அந்த மொமெண்ட். எண்டுல அந்த போல்ட் எடுத்தப்ப கடவுள் இருக்கான் குமார், இவங்க தான் முடியணும்னு இருந்துருது, உங்களுக்காக முடிச்சு கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு நிஜமாவே. இல்ல இவரு ருத்ரா சொன்ன மாதிரி அந்த அவுட் ஸ்விங்காவா போட்டுற நேத்தி பாத்தீங்கன்னா ருத்ரா ஃபுல்லா இன்ஸ்விங்கா போட்டுருந்தான் முடிகிற போது. கரெக்ட், ஃபுல்லா இன்ஸ்விங் இன்ஸ்விங்கா போட்டு LBW he was attacking the stumps. இன்னைக்கு இவன் பிகாஸ் ஜேமி ஸ்மித் வந்து ஃபுல்லாவே அவுட் ஸ்விங்க்கு வந்து அவுட் ஆயிட்டு இருந்தான். கரெக்ட், ஃபுல்லா அவுட் ஸ்விங் அவுட் இருந்தான். கிளியரா அந்த அவுட் ஸ்விங் பேட் போட்டுக்கிட்டே இருந்தான். சருக்குன்னு ஒரு பால் இன்ஸ்விங் இன்னும் உள்ள வந்துச்சு இவனுக்கு ஓவர்டனுக்கு. அதுல மாட்டினாங்க கொஞ்சம் ஓவர்டன். பட் வெரி கிளியர் கட் பிளான், வெரி சிம்பிள் பிளான். இவனுக்கு அவுட் ஸ்விங், இவனுக்கு இன் ஸ்விங், டக் டக்குன்னு செட் பண்ணுங்க. அவுட் ஸ்விங் போட்டு செட் பண்ணி இன் ஸ்விங் ஒன்னு இறக்க உள்ள அப்படின்ற மாதிரி செட் பண்ணி போட்ட மாதிரி இருந்தது. ஆன் தட் நோட் எனக்கு பிரசீத் கிருஷ்ணாவும் வந்துட்டு லைக் கிரெடிட் பண்ணோம். ஆக்சுவலி எனக்கு என்னமோ வந்துட்டு நான் வந்துட்டு பிரசீத்க்கு ஒரு பெரிய ஃபேனா இல்ல, ஆனா இந்த டெஸ்ட் மட்டும் எனக்கு வந்துட்டு அவன் ஆடியே ஆகணுன்ற மாதிரி இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த கிரீன் டாப் பார்த்த உடனே வந்துட்டு அவனுக்கு அந்த பவுன்ஸ் இருக்கும், எப்படியாச்சும் அவன் ஆடுவானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஹர்ஷதீப் அவங்க பேக் பண்ணலன்னு தெரிஞ்சிச்சு. அப்படி இருக்கிறப்போ பிரசீத் மேபி சான்ஸ் இருக்குமா, அவன் ஆடினா நல்லா பண்ணுவான்னு தோணுச்சு. அண்ட் வாட் அ ஸ்பெல், லைக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் சரி சூப்பரா ஆடல. ஆகாஷ் தீபா I thought he would first 2 ஓவருக்கு அப்புறமா I thought ஆகாஷ் தீப் will take, I think they were probably holding him for the new ball நினைக்கிறேன். பட் ஆனா இந்த இதுல வந்து ஆகாஷ் தீப் கம்மி ஓவர்ஸ் தான் போட்டுருக்கான் ப்ரோ. அவன் இல்ல he was actually very ineffectiveங்க. அவன் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் நம்ம பார்த்தோம், லைக் ஐ திங்க் ஒரு விக்கெட் தான் எடுத்தான்னு நினைக்கிறேன். செகண்ட் இன்னிங்ஸும் பார்த்தோம், அந்த ஹாரி புரூக்கோட ஒரு லைக் சுத்த போய் அவுட் ஆனது தானே தவிர மற்றபடி he not trouble the batters as such. ஆனா பிரசீத் கிருஷ்ணா வித் his பவுன்ஸ் அந்த அவங்க கிட்ட அந்த ஃபுல்லா போட்டு ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருந்துச்சு. அண்ட் இந்த பிட்ச்ல அது பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் அந்த ஒரு பிளஃப் கால் பண்ணதான் சரியான டெலிவரி ஜார்ஜ் டங்க்கு. நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பிளஃப் கால் பண்ண போறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம பார்த்துட்டோம் சிராஜ் வந்துட்டு அது கால் பண்ணது. இந்த இதுல வந்துட்டு யாக்கர் தான் போட போறான்னு பார்த்தேன். தட் வாஸ் சப்போஸ்லி 146 kmph ஏதோ லைக் ஒன் ஆஃப் வெரி லைக் குவிக்கஸ்ட் டெலிவரி. அண்ட் இன்னொன்னு என்னன்னா சிராஜ் வந்துட்டு இந்த 5 டெஸ்ட் மேட்ச்ல ஒரு டெலிவரி கூட 131 கீழே போடலையாம். லைக் அகைன் தட் இஸ் hats off to his fitness and performance. And ball of the series வந்து to Zach Crawley, last ball of the last day. And the fourth, yes, day before, my goodness, அவளே பெஜராடி. ஏன்னா அது டபுள் பிளஃப் பண்ணாங்க அதையும். ஆக்சுவலி எல்லாம் சீல்டு ஃபுல்லா ஷார்ட் பாலுக்கு செட் பண்ணிட்டு சொருக்கணும் உள்ள. that was some ball that was. இத பேசிட்டு இருக்கப்பே எனக்கு இவரு சொன்னதும் ஞாபகம் வந்துச்சு. ஆகாஷ் தீப் வந்து ஏன் பவுலிங் இப்போ அதிகமா யூஸ் பண்ணணும்னா ஐ திங்க் he also had some kind of niggle going around. அவனும் ஃபுல்லாவே ஃபிட்டா இல்ல. இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறப்ப நம்ம நிறைய ட்ரபிள் ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா வந்து ஹர்ஷ்தீப் தான் விளையாட வேண்டிய ஒரு சாய்ஸ் இருந்ததுதான். ஹர்ஷ்தீப்பும் ஃபுல்லி ஃபிட் கிடையாதான். ஹர்ஷ்தீப் வாஸ் ரெக்கவரிங் and he is not fully fit ன்ற மாதிரி தான் சொல்றாங்க. சோ வந்து தேர்ட் டே மான்செஸ்டருக்கு போய் பார்த்தபோது
ரெண்டு பேருமே செலக்ட். தேர்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ஹர்ஷ்தீப் ஆடல, இவனும் ஆகாஷ் தீபம் ஆடல இல்லையா. பட் வந்து இன் பிட்வீன் த லஞ்ச் பிரேக்ல வந்து போலிங் அவங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. லஞ்ச் பிரேக்ஸ்ல வந்து ட்ரைனிங் இந்த கிரவுண்ட். அப்போ வந்து ஆகாஷ் தீப் வந்து ஃபுல் டில்ட்டா போலிங்கே போடல. திடீர்னு ரொம்ப ஸ்லோவா ஜறங்கி தான் வந்து ஜாகிங் போட்டான். ஐ தாட் ஆகாஷ் தீப் இஸ் ரூல்ட் அவுட்னு நினைச்சேன் நான். பட் ஹர்ஷதீப் பாத்தீங்கன்னா அவன் கையில தான் ஏதோ கட்டு அப்படின்னு சொன்னா, there was no plasters, there was no hiding anything. அந்த எதுவுமே ப்ரொடெக்டிவ் கியர் எதுவுமே போடாத அப்படியே வந்து ஃபுல் டில்ட்ல போடல. பட் ஆனா வந்து ஆகாஷோட ஃபாஸ்டா போட்டுட்டு இருந்தான். அண்ட் he was hitting the wickets as well. அந்த மாதிரி ஓரளவுக்கு இதுவா தான் போட்டுட்டு இருந்தான். பட் ஆகாஷ், I was surprised when they selected ஆகாஷ் தீப் instead of இது. பட் நீங்க சொல்ற மாதிரி ஃபிட்னஸ் might have been an issue for ஆகாஷ் தீப். ஆமா ஆமா, அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஹி வாசன்ட் இன் ஃபுல் பொட்டன்ஷியல். ஆனா இத பேசிட்டு இருக்கப்ப ஆகாஷ் தீப் தன்னுடைய கடமையை பயங்கரமா நைட் வாட்ச்மேனா வந்து செஞ்சு கொடுத்தா. இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஒரு ட்விஸ்ட் கொடுத்ததே அவன்தான். நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் காலையில எழுந்து கில் அடிப்பானா, காலைல நெக்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கில் அடிப்பானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆகாஷ் தீப் வந்து முடிச்சு விட்டாப்ல. ஆகாஷ் தீப்புடைய பேட்டிங்கை பத்தி பேசணும். என்ன அதாவது ஒரு அவன் நம்ம இங்கிலாந்து ஆடுற மாதிரி அவங்க அடிச்சு ஒரு மாதிரி கொண்டு போவான்னு நினைச்சேன். கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து ஆடினான் ஆகாஷ். ரொம்ப ஃபுல் ரிஸ்க் ஃப்ரீயாவும், ஐ மீன் ரிஸ்க் ஃப்ரீயாவும் ஆடல, கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து ஆடினான் ஆகாஷ். அந்த சீசன் அந்த 68 ரன்ஸ் ஆர்டர் அடிச்ச அந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்டம் பார்ட்னர்ஷிப். ஐ திங்க் அங்கதான் நமக்கு கொஞ்சம் மேட்ச் நம்ம பக்கம் வர மாதிரி அப்படி திரும்பிச்சு. அந்த ஐ திங்க் ஆகாஷ் மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் தான். எஸ் நரேன், வாஷிய பத்தி ஒரு சில வார்த்தைகள். வாஷி ப்ரோ, அவன் வந்து அந்த இன்னிங்ஸ் தான் வந்து ஐ திங்க் இட்ஸ் த வே ஹி பேட்டட் வித் த டெய்ல் அண்ட் த கான்ட்ரிபியூஷன். அந்த இவனை சிக்ஸ் அடிச்சது பேர் என்ன, ஓவர் டர்னியா இவனையும் சிக்ஸ் அடிச்சது. Yeah, so those that innings I think was very difficult. And those sixes, short bowling போட்டு அவனுக்கு டெஸ்ட் பண்ணாங்க. அவனை இது பண்ணான். மான்ஸ்ட்ரஸ் ஹிட்ஸ் ப்ரோ, எல்லாமே மான்ஸ்ட்ரஸ் ஹிட்ஸ். ஒரு 3-4 சிக்ஸ் அடிச்சான். மை குட்னஸ், ஒன்னு வெளில போயிடுச்சு கிரவுண்ட் விட்டு. அந்த மாதிரி அடிச்சான் ஒரு ஷாட். சோ those things. அப்புறம் ஆகாஷ் தீப்போட அந்த 60 odd coming in as a tail ender and night watchman and doing it, those were like significant contributions for the score line. ருத்ரா, ஆகாஷ் தீப் வந்து பவுலிங்காக எடுத்தோம், பேட்டிங்ல நமக்கு சர்வ் பண்ணிட்டாரு. ஆமா, நான் ஆக்சுவலி ஆகாஷ் தீப்போட அந்த 67 அடிச்ச உடனே நான் வந்துட்டு என்ன நினைச்சேன்னா, ஓகே மேட்ச் ஓவர், ஐ திங்க் இது சீல் பண்ணிட்டோம். இங்க இருந்து நம்ம வந்துட்டு ஒரு 400 அடிச்சா கூட 350 ரன்ஸ்லாம் கஷ்டம்ன்ற மாதிரி தான் யோசிச்சிட்டு இருந்தேன். என்னதான் பேட்டிங் வந்துட்டு பெட்டர் ஆச்சுனாலும் 350 370 வந்துட்டு கஷ்டம். எஸ்பெஷலி அவங்க கிட்ட ஓக்ஸார் இல்ல லைக் இப்போ அட்லீஸ்ட் ஒரு 8 பேட்டர்ஸ் தான் வச்சிருக்காங்க, இல்ல 11 பேட்டர்ஸ் வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஐ மீன் வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு நம்ம எவ்வளவு பிரைஸ் பண்ணாலும் பார்த்தாது. லைக் லிட்டரலா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். கோயிங் ஃபார்வர்ட் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு அந்த நம்பர் 3ல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இங்க வாஷிங்டன் வந்துட்டு நுழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். பட் I think he's got the technique and the temperament to bat up the order, to be honest. எனக்கு no doubt at 3 வாஷிங்டன் சுந்தர் is a perfect choice. But that is still a big question mark. Like அத பத்தி நம்ம ஃபியூச்சர்ல பேசலாம். பட் அகைன் வாஷிங்டன் சுந்தரோட crucial 50 runs literally made the difference. ஏன்னா நம்ம லாஸ்ட் டே 301 for 3 இங்கிலாந்து அந்த ஸ்கோர்ல இருக்கிறப்போ வந்துட்டு 70 odd இருந்துச்சு. அப்பயே வந்து ஓகே முடிஞ்சு. அதுக்குள்ள வந்துட்டு ஒரு ட்விட்டர்ல வந்துட்டு ஒருத்தவங்க கூட சண்டை போட்டு, ஒரு இங்கிலீஷ்காரன் கிட்ட சண்டை போட்டு வம்ப வேலைக்கு வாங்கிட்டுலாம் இருந்தேன். அதுக்கப்புறமா என்ன வேற சோர் லூசர் எல்லாம் கூப்பிட்டாங்க. நான் வந்துட்டு சரி பரவாயில்ல என்னாலும் சொல்லிட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அப்பாடா ஜெயிச்சிட்டாங்கன்னு கம்பேக் கொடுத்தாங்க. ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்துச்சு. நானு கமெண்ட்ஸ் எல்லாம் வேற விதமா ஓடிட்டு இருக்குது ஆன் சோஷியல் மீடியால. நான் ட்விட்டர் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். பட் மை குட்னஸ், இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல எல்லாம் அநியாயத்துக்கு போயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த சீரியஸ்லே இந்த மேட்ச்லயுமே இந்த சீரியஸ்லயே வந்து நமக்கு வந்து டாஸே வின் பண்ணல. டாஸே வின் பண்ணாமவே 2-2 அடிச்சிருக்கோம். இந்த 14-15 மேட்சே நம்ம வின் பண்ணலையா, அது வேற விஷயம். ஆனா வந்து டாஸ்ல இருந்தே நமக்கு கொஞ்சம் இதாதான் போச்சு. பெஸ்ட் பவுலிங் கண்டிஷன்ல நம்ம பேட்டிங் பண்ணோம்.
பெஸ்ட் பேட்டிங் கண்டிஷன்ல நம்ம bowling போட்டோம். இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வந்துட்டே இருந்துச்சு. அதுலயுமே ஒரு என்ன சொல்ற விடாமுயற்சியா அந்த ஸ்டார்டிங்ல 250 ஆட் அடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு யசஸ்வி ஜெய்ஸ்வால் உடைய செஞ்சுரி வேற இப்பதான் கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. அது நீ சொன்ன மாதிரி ஒரு ருத்ரா கொஞ்சம் லக்கும் இருந்துச்சு. they dropped about 5 catches. பாவம் அப்படி யஸ்விஷி இருந்தும் ஜெய்ஸ்வால் தட் இன்னிங்ஸ் வாஸ் ஆக்சுவலி செம்ம இன்னிங்ஸ் அது. எஸ்பெஷலி வென் த டாப் ஆர்டர் மச் ஆஃப் த டாப் ஆர்டர் டென்ட் பெர்ஃபார்ம். ஏன்னா கேஎல் ராகுலும் ஃபெயில், கில்லும் ஃபெயில், சாய் சுதர்ஷனும் ஃபெயில் அப்படின்னும் போது இவனோட ஸ்டாண்ட்ஸ் வந்து வாஸ் ஆக்சுவலி சிக்னிபிகன்ட். இது அது யாரும் எல்லாம் எப்பயோ அடிச்ச மாதிரி இருக்குது அந்த அந்த செஞ்சுரி இப்போ. பட் தட் வாஸ் லைக் அன்பிலீவபிள் நாக் ஆக்சுவலி. ஆக்சுவலி அந்த டைம்ல வந்து லைட்டா வந்து இட் வாஸ் கிளவுடி as well அவன் ஆடும்போது. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் பெட்டர் ஆச்சு. கரெக்ட். ஆக்சுவலி அதான் அது ஆக்சுவலி இந்த டெஸ்டோட ஜென்ரல் ட்ரெண்ட் மாதிரி நான் பார்த்தேன். ஸோ இப்போ யாரெல்லாம் வந்துட்டு போய் அடிக்க போயிருக்காங்களோ அவங்க வந்துட்டு தே ஹேவ் டன் வெல் இந்த டெஸ்ட்ல. ஹாரி ப்ரூக் பார்த்துட்டோம், ஜெய்ஸ்வால் பார்த்துட்டோம், ஆகாஷ்தீப் பார்த்துட்டோம், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு டக்கெட்டும் சரி கிராலியும் சரி, யாரெல்லாம் வந்துட்டு தே ஹவ் டேக்கன் த கேம் ஃபார்வர்ட் டு தி ஆப்போசிஷன், யாரெல்லாம் கொண்டு போயிருக்காங்களோ தே ஹவ் லைக் பீன் கம் அவுட் அந்த வின்னிங் சைடு மாதிரி எனக்கு தோணுச்சு. அதான் லக் வந்துட்டு எனக்கு ஏதோ இந்த டெஸ்ட்ல மட்டும் தான் நம்ம பக்கம் இருந்துச்சுன்றது தோணுச்சு. பிகாஸ் ஜெய்ஸ்வால்க்கு அவ்வளோ கேட்ச் விட்டாங்க. இதுக்கே நான் ஃபோர்த் டே எண்ட்ல வேற ஒரு அகைன் இன்னொரு ட்வீட் பார்த்துருந்தேன். இந்த மாதிரி வந்துட்டு அவன் 7 கேட்ச் விட்டான், அவனுக்குலாம் வந்துட்டு எதுவும் இல்லை, நம்ம ஒரே கேட்ச் விட்டோம், அது வந்துட்டு காஸ்டிங் அஸ் த கேம்ன்ற மாதிரி பார்த்தேன். விச் வாஸ் லைக் ஃபயர் அட் தட் மூமெண்ட். பட் யா அதான் கிருபா ப்ரோ சொன்ன மாதிரி டாஸ் வந்துட்டு அகைன் செம்ம க்ரூஷியல் ஃபேக்டருங்க. எப்படி இந்த 5 டாஸஸ் தோத்தும் 2 ஆல் இருக்குன்றது தான் வந்துட்டு அகைன் ஹியூஜ் டெஸ்ட்மென்ட் டு ஆர் டீம். அண்ட் இந்த கண்டிஷன்ஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி அதான் பர்ஃபெக்ட் ஃபார் போலிங் ஃபர்ஸ்ட் டேல இருந்துச்சு. டெஸ்டிங் கண்டிஷன்ஸ்ல சூப்பரா வந்துட்டு இந்தியன் டீம் ஆடி 220 ஆட் வாஸ் டீசன்ட் ஸ்கோர்னு நான் நினைச்சேன். அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் 4 டெஸ்ட்ல வந்துட்டு எங்கெல்லாம் இந்தியா தோத்தோன்னு நம்ம அனலைஸ் பண்றப்போ மோஸ்ட் அந்த கிரன்ச் மொமெண்ட்ஸ் கீ மொமெண்ட்ஸ்ல வந்துட்டு தோத்துட்டு இருந்தோம். ஐ திங்க் இந்த டெஸ்ட்ல வந்துட்டு நம்ம அந்த மொமெண்ட்ஸ்லாம் வின் பண்ணிட்டோம். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் அதாவது இங்கிலாந்து பேட்டிங் அப்பயும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து பேட்டிங் அப்பயும் சரி டக்கெட்டும் கிராலியும் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுத்து ஒரு ராலிக்கிங் ஸ்டார்ட் தேவர் லுக்கிங் அட் 300 ஈஸியா வந்துட்டு போயிருவாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தப்போ வந்துட்டு செம்மையா ஒரு ஃபைட் பேக் பண்ணி கொண்டு வந்தோம். அதுக்கப்புறமா செகண்ட் இன்னிங்ஸ்லயும் அதே தான் ஆச்சு. லைக் இந்தியா வந்துட்டு எங்க டோ வின் சிச்சுவேஷன் போறப்போ திருப்பி ஒரு ஃபைட் பேக். அதான் அந்த கிரன்ச் மூமெண்ட்ஸ் வந்துட்டு இந்த டெஸ்ட்ல சூப்பரா நம்ம ஜெயிச்சிருக்கோம். அகைன் யா அது It's funny you said 220 was the power score in the first innings. நாங்க எங்க குரூப்ல போட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா கிருபா? 220 நீங்க கூட சொன்னீங்களே ப்ரோ கொஞ்சம் ஏத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. for some reason I thought at least 220 we should score அப்படின்னா யாரும் பெர்ஃபார்ம் பண்ணல. எப்படியாவது 220 இவன் எடுத்துட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணேன். அப்புறமா பார்த்தா சரி 220 should be par score, அது அப்படியே அதை அடிச்சிருக்கா அப்படின்னா நல்ல வேலை அதுல கருண் நாயர் கொஞ்சம் புண்ணியம் கட்டிக்கிட்டான். கருண் நாயரும் அதுலயும் ஆக்சுவலி வாஷிங் தான் ஃபுல்லா முடிச்சு விட்டான் பாவம். பட் that was a that 220 was also a crucial thing. ஒரு ஏன்னா அது கம்மியா அடிச்சிருந்தா 180ல பண்ட்ல பாய்ந்தோம்னா கஷ்டமா இருந்திருக்கும். ஆமா கண்டிப்பா அந்த 224 கொண்டு போனது பயங்கர ஒரு மனசுல ஓகே நம்ம ஏதோ அந்த பவுலிங் பிச்ல நம்ம வந்துட்டோம் ஓரளவுக்கு அப்படின்ச்சு. அப்புறம் அவங்க பேட்டிங் ஆரம்பிச்ச உடனே ஐயோ என்னடா இது 300 பிச்சா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஐயோ அவனுங்க வந்து ஒரு வெறித்தனமா ஆனானுங்க. 170 was it 170 for 2 or something, right? At one point அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து 110ல போச்சு நினைக்கிறேன். 110 111லயோ. ஆமா 110. ஆமா 80 for 1 110 for 2 அது போச்சு. ஆமா ரொம்ப லாங் பேக். ஐயோ அவனுங்க வெறித்தனமா ஆனானுங்க அவனுங்க. ஆமா அதுக்கப்புறம் அந்த ஆலி போப் அவுட் ஆன அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் சுப்மன் கில் வந்து என்ன சொன்னா நீங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 3 பேர் ஒன்னா சேர்ந்து ஆஸ் அ ஃபோர்ஸா போனோம், ஒரு சிங்கிள் ஃபோர்ஸா போங்கன்னு ஏதோ ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கேம் அப் அகெயின். ஆனா சொல்றேன் இந்த டெஸ்ட் மேட்ச்ல நம்ம என்னதான் சொல்லு இன்னும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருந்தா ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். நம்மளுடைய டீம் காம்பினேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வச்சு பாவம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம சிராஜ், ஆகாஷ்தீப் அண்ட் இவங்க 3 பேருமே வந்து they have to be given like 3 weeks rest. போயிட்டு ஏதாவது ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்கடா அந்த அளவுக்கு ஒழிச்சிருக்காங்க 3 பேரும். போலிங் மேல போலிங் 10 overs தான் ப்ரோ ஸ்பின்னர்ஸ் போட்டிருக்காங்க.
ஆமா ஆமா. இல்ல இவ இவ இந்த நீங்க சொன்ன பாயிண்ட்ல டீம் காம்பினேஷன் பாயிண்ட்ல வந்துட்டு எனக்கு அதான் அகைன் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இது ஒப்பீனியன் இருக்கு. பிகாஸ் சி எனக்கு ஓகே நீங்க வந்துட்டு 3 சீமர்ஸ் போறீங்க, எனக்கு வந்துட்டு ஷர்துல் தாக்கும் இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஆடி இருக்கலாம்னு தோணுச்சுங்க. ஓகே நீங்க கருண் நாயர் தான் 50 அடிச்சாலும் பேசினாலும் நீங்க வாஷிங்டன் சுந்தர் லைக் மேன் இன்ஃபார்ம், அவன் வந்துட்டு 8-9ல வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு சஃபிஷியன்ட் பால்ஸ் கிடைக்கல. அண்ட் இன்னொன்று வந்து ஷர்துல் தாக்கூர் வந்துட்டு இதே அந்த 30-40 ரன் ஷர்துல் தாக்கூர் அடிச்சிருப்பான். அண்ட் இவ்வளோ இன் தி ஏர் மூவ்மெண்ட் இருக்கிறப்போ ஷர்துல் தாக்கூர் வந்துட்டு தட் இஸ் வேர் he does a decent job with the ball. Like அவனுக்கு வந்துட்டு அந்த ஸ்விங் பண்ணி வெளில this கொண்டு was the போற pitch, டெலிவரி correct, தான் this was the pitch for him. கரெக்ட். எஸ். இந்த பிட்ச்ல நீங்க வந்துட்டு ஷர்துல் தாக்கரை யூட்டிலைஸ் பண்ணாம வந்துட்டு நீங்க லைக் அந்த ஒரு 70 ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கான் கருண் நாயர். அந்த 70 ரன்ஸ்ல கண்டிப்பா ஒரு 50 ஆச்சும் ஷர்துல் தாக்கூர் அடிச்சிருப்பான், அவனுக்கு அந்த எபிலிட்டி இருக்கு. ஆனா பால்ல he would have done a decent job and like ஒரு சப்போர்ட்டிங் ஃபிகரா இருந்திருப்பான். ஐ மீன் ஆன் வாட் பேசிஸ் தே ஆர் மேக்கிங் சச் கால்ஸ் எனக்கு வந்துட்டு இதெல்லாம் நம்ம சீரீஸ் ப்ரிவ்யூ ஐ மீன் சீரீஸ் ரிவ்யூ பண்றப்போ நம்ம இதை பத்தி இன்னமே டீடைலா பேசலாம். பிகாஸ் Yes. சி ஒரு மாதிரி ஐ ஹேவ் ஹியூஜ் கொஸ்டின். இப்போ கம்பீர் வந்துட்டு தப்பிச்சிட்டான், இப்போ சாக்கா நாளைக்கு சாக்கான்னு இருந்த கம்பீர் வந்துட்டு இன்னொரு சீரீஸ் 2 சீரீஸ்க்கு தள்ளி போகுதே தவிர ஐ டோன்ட் திங்க் அவங்க லாங் டேர்ம் பிளான்ஸ்ல வந்துட்டு இன்னுமே வந்துட்டு இதெல்லாம் டிப்பிக்கல் ஒயிட் பால் மென்டாலிட்டிங்க. இதெல்லாம் லைக் எப்படி நீங்க வந்துட்டு ஒரு பேட்டிங் வச்சு நீங்க வந்துட்டு ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கலான்றது. முன்னாடி தோனி இப்படிதான் வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் கன்சர்வேட்டிவா டெஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு ஒரு அப்ரோச் எடுப்பாரு எப்பவுமே தோனி. லைக் ஒரு 3-4 bowlers மட்டும் யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பேட்டர் வேணும்ன்ற மாதிரி. அதை தாண்டி நம்ம திருப்பி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம்னா திருப்பி ஒரு 2 ஸ்டெப் பேக் எடுத்திருக்கோம். லைக் விராட் கோலி பீரியட்ல வந்துட்டு ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட் எடுத்து வச்சோம், இப்போ திருப்பி ஒரு 2 ஸ்டெப் பேக் எடுத்து வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஸோ அது மட்டும் தே ஹேவ் டு ஒர்க் ஆன். பட் அபார்ட் ஃப்ரம் தட் எனக்கு வந்துட்டு எங்க கிரெடிட் கொடுக்குன்னா கில் கேப்டன்சி. லைக் ஐ டோன்ட் நோ இஃப் த பேக் ரூம் ஸ்டாஃப் ஹேட் அ ரோல் டு பிளே இந்த ஃபைனல் லாஸ்ட் 2 செஷன்ஸ்ல. பட் கில் டிட் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப், எஸ்பெஷலி அந்த அவ்வளோ ப்ரெஷர். லைக் எவ்ரி டெலிவரி வாஸ் அன் ஈவெண்ட்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு ரவி சாஸ்திரி சொன்ன மாதிரி. அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு டு செட் த ஃபீல்ட் ரைட் ஒரு ஐ திங்க் பிரசித் கிருஷ்ணா நினைக்கிறேன் சாய் சுதர்ஷன் வந்துட்டு கலியில இருந்து ஃபைன் தேர்ட் மேனா ஒரு ஒரு பாலுக்கு மட்டும் போய் நிற்பான். கரெக்டா அந்த பால் எட்ஜ் வாங்கி அவனுக்கு 1 பவுன்ஸ்ல போகும். அதெல்லாம் வந்துட்டு போயிருச்சுன்னா 4 அந்த மாதிரிலாம் சாய் இருக்கிறப்போ சுதர்ஷன், ஆமாமா வந்துட்டு சாய் சுதர்ஷன் ஃபீல்டிங். சில வெரி க்ரூஷுவல் ஃபீல்டிங் டிசிஷன்ஸ். எனக்கே வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல என்ன தோணுச்சுன்னா அந்த லாஸ்ட் பால் சிங்கிள் எடுக்கிறது எல்லாருமே உள்ள கொண்டு வரலாமான்னு தோணுச்சு. பட் அப்படி எல்லாருமே கொண்டு வந்துட்டா இட் வாஸ் 1 hit அவே. அவன் வந்துட்டு 8 runs இருந்த இடத்துல வந்துட்டு அவன் ஒரு பால் தூக்கி ஃபீல்டர் மேல அடிச்சானா 2 run தான் வந்திருக்கும். சோ அப்படி ஆயிருந்தா வந்துட்டு அது அகைன் அதுவும் ஒரு பெரிய கேம்பிள். ஸோ he stuck to his plan keeping fielders outside. So Gill was spot on like last 2 hours வந்துட்டு and இந்த டெஸ்ட்ல இன்னைக்கு நல்லா பண்ணாங்க எனக்கு Gill. அதுல ஒரே ஒரு மாற்று கருத்து என்னன்னா, கில்லோட கேப்டன்சில இன்னைக்கு வாஸ் ஸ்பாட் ஆன். பிகாஸ் எஸ். செகண்ட் ஓவரே வந்து விக்கெட் வந்துருச்சு அண்ட் he was pretty much battling in the tail enders. பட் ஜோ ரூட்டும் ஹாரி ப்ரூக்கும் ஆடும்போது he was absolutely not to be seen. அவனோட பாடி லாங்குவேஜ், not only him, the whole team body language were drooping the shoulders, heads down, and that's not the and they were already ஒரு மாதிரி given up, ஏதோ they were growing through the motions இந்த மாதிரி இருந்தது. ஏன்னா bowling பாத்தீங்கன்னா they were putting into the body, கிளப் பண்ணிட்டு போய் ஈஸியா சிங்கிள் எடுத்தாங்க. ஜோ ரூட் வாஸ் நீ எனக்கு போடு, நான் we should be Milking dictating singles. the இது bowling. எங்க சேனல்ல அவனோட அவன் இது நீங்க எங்க நான் யாரா மாதிரி இடத்துக்கு நீ போடுற அப்படின்ற மாதிரி they were bowling. It was like it was so frustrating to watch அந்த டைம்ல. and he was not to be seen. அவன கேமரா காட்டுறாங்க, இப்படின்றான் he didn't have any answers. கரெக்ட். அதான் எனக்கு கில் வந்துட்டு எங்க வந்துட்டு இன்னுமே ஸ்ட்ரகிள் பண்றான்னா லைக் ஒரு பிரஷர் சிச்சுவேஷன்ல தள்ளப்பட்டா he doesn't know how to bounce back. Yeah. மற்றபடி வந்துட்டு ஒரு நார்மலா இருக்கு அப்படின்னா he's able to attack, ஏதாவது பண்ணி ட்ரை பண்றான். பட் லைக் when he's pushed back he's not able to get up and No, make no. ஒரு பிளான் பி பிளான் சி தான் இல்லையோ, he's lacking that அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இல்ல but that he's a new captain. That is where we have to rely on the management to give the inputs. Yes. Right. I don't know. I mean, I don't know Harry Brook எப்படி வந்து இது இருக்கும்னு. But fair play to him. He played well in a few games, to be fair, match winning innings. So but I don't know if he's deserving the MOTS award. Yeah, same. எனக்குமே ஓகே. Okay. வியூவர்ஸ் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. உங்க மேன் ஆஃப் தி சீரிஸ் யாருன்னு கமெண்ட்ல போடுங்க. இங்கிலாந்து மேன் ஆஃப் தி சீரிஸ் யாரு? ஏன்னா ஸ்டோக்ஸ் கூட கொடுத்திருக்கலாம், அதனால ஸ்டோக்ஸ் கூட கொடுத்த டிசர்விங் தான். ஓகே,
ஹோப்ஃபுல்லி வி என்ஜாய் யுவர் ஷோ. ஆக்சுவலா மேட்சை ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கீங்க, நாங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். வி வில் மீட் ஃபார் த சீரீஸ் ரிவ்யூ வெரி சூன். Until then, take care. Bye. Bye. See you. Thank you.